ஹாய் ஹலோ வெல்கம் டு MNXSKILL. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீமியம் ப்ரோவில் எப்படி பேசிக் எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ப்ரீமியம் ப்ரோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு இருக்கும், நியூ ப்ராஜெக்ட் அண்ட் ஓப்பன் ப்ராஜெக்ட். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஃபைலோட நேம் வீடியோ நேம் என்ன கொடுக்கணுமோ அதை செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. தென் லொக்கேஷனில் ப்ரௌஸ் கொடுத்து அந்த ஃபைல் எங்கே சேவ் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக் ஷூர் கீழே டிஸ்பிளே லேபிள் டிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆடியோ வீடியோவுக்கு தனித்தனி கலர் கொடுக்க முடியும் உங்களால். தென் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 4 பேனல் வரும். அதில் லெஃப்ட் சைடில் கீழே இருக்க பேனல் நம்ம வீடியோ இம்போர்ட் பண்ணுறது. அதுக்கு மேலே இருக்கிறது நீங்கள் இன் அண்ட் அவுட் வீடியோ கட் பண்ணணுன்னா அங்கே போய் பண்ணணும். தென் கீழே டைம்லைன் சொல்லிட்டு இருக்கும், அங்கே வீடியோவை திருப்பியும் ட்ராக் பண்ணி போட்டு அதுக்கு மேலே இருக்க பேனலை நம்ம ப்ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இந்த 4 பேனலுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க மாதிரி தான் இருக்கும் அதோட சைஸை. இப்போது வீடியோ இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட்டுன்னு இருக்க இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அங்கே உங்கள் வீடியோ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அனதர் வே ஆஃப் இம்போர்ட்டிங் அ வீடியோ என்னென்னா, கீழே ஃபைல் மேனேஜர் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் வீடியோவை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இட்ஸ் அனதர் வே. ஓகே, இப்போ நம்ம இன் அண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதை ட்ராக் பண்ணி மேலே இருக்க பேனலில் வைக்கணும். ஸோ இங்கே வீடியோ உங்களுக்கு இன் அண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இன் மீன்ஸ் உங்களுக்கு வீடியோ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு, அவுட் மீன்ஸ் வீடியோ எங்கே முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஐக்கான் எங்கே இருக்குன்னா, லெஃப்ட் சைட்லேருந்து 2வதுலேயும் 3வதுலேயும் இருக்கிறது தான் இன் அண்ட் அவுட். ஸோ நீங்கள் கட் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு இந்த வீடியோ மட்டும்தான் வேணும்னா அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு வீடியோ சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஆடியோ மட்டும்தான் வேணும்னா அந்த வீடியோ ஐக்கான் பக்கத்துலேயே ஆடியோ ஐக்கான் இருக்கும், ஸோ அதை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே வேணும்னா அந்த வீடியோ இமேஜ் இருக்குல்ல மேலே ஃபுல்லாக, அதை ட்ராக் பண்ணி போடலாம். ஸோ ரெண்டுமே வந்துடும் உங்களுக்கு, வீடியோ ப்ளஸ் ஆடியோ. ஸோ இப்போது வீடியோ அண்ட் ஆடியோ லிங்க் ஆகிருக்கு. இப்போ நம்ம அன்லிங்க் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அன்லிங்க்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அன்லிங்க் கொடுக்கும் போது ரெண்டுமே செப்ரேட் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு ஆடியோ வேண்டான்னா ஆடியோ கிளியர் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வீடியோ வேறு கலரில் இருக்கணும் இந்த லேயர்னால், ரைட் கிளிக் பண்ணி லேபிள்னு சொல்லிட்டு இருக்கும், லேபிளில் போய் நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் அதே ப்ராசஸில் நெக்ஸ்ட் வீடியோ இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணி இன் அண்ட் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி டைம்லைனில் அதை வைக்கிறேன்.
டைம்லைனில் வச்சதுக்கப்புறம் எனக்கு ஆடியோ வேண்டாம். ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி கிளியர் கொடுக்குறேன். இப்போ என்கிட்ட வீடியோ மட்டும்தான் நான் இம்போர்ட் பண்ணி டைம்லைனில் வச்சுருக்கேன். அதே ப்ராசஸில் தேர்ட் வீடியோ நான் இம்போர்ட் பண்ணி டைம்லைனில் வைக்கிறேன். த்ரீ வீடியோஸும் நம்ம இன்னும் நோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ எஃபெக்ட்ஸ் எப்படி கொடுக்கணுன்னா, கீழே நான் இம்போர்ட் பண்ணுற வேண்டிய பேனலில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். எஃபெக்ட்ஸில் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஆடியோ எஃபெக்ட்ஸ், ஆடியோ ட்ரான்சிஷன், வீடியோ எஃபெக்ட்ஸ், வீடியோ ட்ரான்சிஷன். ஸோ இப்போ வீடியோ எஃபெக்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். வீடியோ எஃபெக்ட்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஃபெக்ட் இருக்கும். டிசால்வ், 3D மோஷன் சொல்லிட்டு. நான் டிசால்வில் இருக்க டிப் டு ஒயிட் அண்ட் டிப் டு பிளாக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது டிப் டு ஒயிட்டுன்னு இருக்கிறத நான் ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் வைக்க போகிறேன். நான் ஏன் டிப் டு ஒயிட் நான் சூஸ் பண்ணேன்னா, பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் மோஸ்ட்லி மெஜாரிட்டி கலர் என்னென்னா ஒயிட் கலர் தான் இருக்குது. ஸோ டிப் டு ஒயிட் கொடுத்தா தான் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். பிளாக் கொடுத்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நான் ஒயிட் கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் செகண்ட் வீடியோக்கு நடுவில் ட்ரான்சிஷன் கொடுக்க போகிறேன். ஸோ அங்கே வந்து நான் ஃபிலிம் டிசால்வ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு வீடியோவுக்கு பின்னாடி இன்னொரு வீடியோ மேனுப்புலேட் ஆகிற மாதிரி வரும். பாருங்கள், லைட் தெரியுதா? மேனுப்புலேட் ஆகிற மாதிரி லைட்டாக வரும். ஸோ ஃபிலிம் டிசால்வ்ன்றது மேனுப்புலேஷன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கலர் கரெக்ஷன் பண்ணோன்னா நியூ ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். அதில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை ட்ராக் பண்ணி வீடியோ லேயருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதோட டியூரேஷனை வீடியோக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை தான் கலர் கரெக்ஷன் எஃபெக்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி எஃபெக்ட்ஸ்க்கு போய் வீடியோ எஃபெக்ட்ஸில் கலர் கரெக்ஷன் சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லூமெட்ரிக் கலர், அந்த மாதிரி நிறையா கலர் வெரைட்டிஸ் இருக்கும். அதில் நம்ம லூமெட்ரிக் கலர் சூஸ் பண்ணி அதை ட்ராக் பண்ணி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் வைக்கணும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் லூமெட்ரிக் கலர் வச்சதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சோர்ஸ்க்கு பக்கத்தில் எஃபெக்ட் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றத அதை வந்து காமிக்கும் எஃபெக்ட் கண்ட்ரோலில். இப்போது நான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் லூமெட்ரிக் கலர் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அது காமிக்கும். லூமெட்ரிக் கலரில் நிறையா டிஃப்ரெண்ட் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பேசிக் கரெக்ஷன், எக்ஸ்போஷர் அதெல்லாம் வரும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்போஷர் எவ்வளோ வேணும், சேச்சுரேஷன் எவ்வளோ வேணும், கான்ட்ராஸ்ட்டு, ஹைலைட்ஸ் எல்லாமே நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் பேசிக் கரெக்ஷனில். இப்போ நான் வீடியோக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்போஷர் அண்ட் கான்ட்ராஸ்ட் அதிகப்படுத்துகிறேன். மேக் ஷூர் உங்களோட
மேலே இருக்க இந்த டூல் பார் பேனலில் வந்து எடிட்டிங்கில் தான் இருக்கணும், அதை தவிர வேறு எதுலையுமே இருக்கக்கூடாது. தென் வந்து ஒவ்வொரு எஃபெக்டிங் அப்ளை பண்ணும்போது Ctrl+S கொடுக்க மறந்துடாதீங்க. கீழே போனீங்கன்னா கலர் கரெக்ஷனில் கர்வ்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஹியூ கர்வ்ஸ் அண்ட் சேச்சுரேஷன் கர்வ்ஸ். ஸோ நீங்கள் கர்வ்ஸ் அதிகப்படுத்தும் போது அதுக்கேற்ற மாதிரி கலர் டிஃபர் ஆகும். இப்போ நான் அதிகப்படுத்தும் போது பாருங்கள் கலர் டிஃபர் ஆகும். ஸோ ஒயிட் வேல்யூ, ரெட் வேல்யூ அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ ஒவ்வொரு வேல்யூ நீங்கள் கிளிக் பண்ணும் போது அதுக்கேற்ற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ கலர் கரெக்ஷன் முடிச்சாச்சு. சோர்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணணுன்னா நியூ ஃபைலில் போய் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் லீகசி டைட்டில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும். டெக்ஸ்ட்டு எந்த மாதிரி ஷேப்பில் வேணும், க்ளோவில் வேணுமா சொல்லிட்டு நிறையா ஃபெசிலிட்டிஸ் இந்த இதில் இருக்கும் லீகசி டைட்டிலில். ஸோ அதுவே ஃபாலோ பண்ணுங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு. நீங்கள் இதில் வந்து ரெக்டாங்கிள் டூல் ஆட் பண்ணிக்கலாம், ட்ரையாங்கிள் டூல், ஸோ நிறையா டூல்ஸ் இருக்கும். ஸோ இதோட கலர் டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸ் அண்ட் ஸ்டைல் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ஒவ்வொரு லெட்டருக்கும் நடுவில் எவ்வளோ கேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் கீழே பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ரைட்டிங் எஃபெக்ட், க்ளோ எஃபெக்ட், கிரேடியன்ட் எஃபெக்ட் சொல்லிட்டு நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து அந்த லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிட்ட வந்து ஓப்பன் ஆயிரும் டைட்டில் 1ன்னு சொல்லிட்டு. ஸோ டைட்டில் 1 ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் வேணுமோ அங்கே ட்ராப் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு செகண்ட் வீடியோவில் அந்த டெக்ஸ்ட் வேணும்னா செகண்ட் வீடியோவுக்கு மேலே அதை ட்ராப் பண்ணிடுங்க, ட்ராக் அண்ட் ட்ராப். சப்போஸ் உங்களுக்கு வீடியோ அங்கே கட் பண்ண மறந்துட்டேன், இப்போ எனக்கு இங்கே கட் பண்ணணுன்னா இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா பிளேடு மாதிரி ஒரு சிம்பிள் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. தென் எண்டு பாயிண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி கிளியர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கிளிப் டெலீட் ஆயிரும். ஸோ இந்த கேப்பை நான் ட்ராக் பண்ணி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கிறேன் எல்லா வீடியோவும்.
ஸோ இதுதான் பேசிக் எடிட்டிங். உங்களுக்கு இருக்க எல்லா பேனலுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சைஸு நீங்கள் ஆடியோ வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம், ஸோ கம்மிப்படுத்திக்கலாம், டீநாய்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபைலில் போனீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்மேட் வந்து H.264 இருக்கணும். தென் ப்ரீசெட் வந்து நீங்கள் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் எடுக்கிற குவாலிட்டி பொறுத்து. நீங்கள் 420pயில் வச்சிங்கன்னா 420p குவாலிட்டி தான் அங்கே வைக்கணும். 180pயில் வச்சிங்கன்னா 180pயில் தான் வைக்கணும். தென் அவுட்புட் நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை செலக்ட் பண்ணாவே உங்கள் ஃபோல்டர் காமிக்கும். நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணி எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுமோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நேம் டைப் பண்ணிவிட்டு சேவ் பட்டன் சேவ் கொடுத்துருங்க. தென் இதில் இருக்க நீங்கள் வந்து பிட்ரேட் கூட லெஸ் பண்ணிக்கலாம். நான் அகைன் சொன்ன மாதிரி தான், நீங்கள் எந்த குவாலிட்டியில் வைக்கிறீங்களோ அந்த குவாலிட்டியில் தான் ப்ரீசெட்ஸ் இருக்கணும். இந்த வீடியோ கீழே இருக்கிறது 0ல் தான் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் நடுவில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது 0க்கு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் ஆகும்போது பாதி வீடியோ தான் வரும். ஸோ மேக் ஷூர் நீங்கள் 0ல் தான் வச்சுருக்கீங்களான்னு. தென் எக்ஸ்போர்ட் வித் ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே செலக்ட் ஆகிருக்கணும். அகெயின் நீங்கள் வந்து பிட்ரேட் கம்மி பண்ணணுன்னா கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா டார்கெட் பிட்ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கம்மி பண்ணும்போது உங்களோட எம்பி கம்மியாகும், பட் குவாலிட்டி அவ்வளோவா பிரேக் ஆகாது. நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆகும். தென் எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆகும். இந்த எக்ஸ்போர்ட் 100% முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கே சேவ் பண்ணிங்களோ அங்கே போய் சேவ் ஆயிரும். See you on the next video. Thanks for watching. Bye bye.